தகவல் நேரம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதன் முறையாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய புதிய கதைகளும் தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தென்கட்சி கோ சுவாமிநாதனின் சுவையான தகவல்கள். அதனால தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார். அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்லை பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கும். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபசாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, 2 வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படி நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் 2ஐயும் அவர் தோள் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் அது தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை, சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும். சோபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்லை பக்கத்துல இருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்போட அசைச்சது இல்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுதான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. சரி, இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டது மனசுக்குள்ள. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் எங்கேயோ வெளியில சுத்திவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேல தன்னுடைய முன்னங்கால் 2ஐயும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுத்தி சுத்தி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுத்தி சுத்தி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ள ஓடினான். இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோபாவில் ஏறி உட்காருது. மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்கு ஆகும்? அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதைக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறா பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலையும் கட்டினான். தரன்னு இழுத்துட்டு போனான். அடித்து கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்னி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்னைக்கு என்ன ஆயிட்டுது இப்படி? அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும். ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை, ஆனால் நம்மளை அடிக்கிறான். இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டாம். இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆயிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டாதான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆயிடுறான். பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானா, வெறி நாய் உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன். ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை, நான் யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணணும்ல, அதுக்காக அப்படின்னு நானும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என் சேனலில் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் வேல்டு புகழ்.